70 வயசு இருக்கிற ஒருத்தரை நீங்க ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா வேலைக்கு எடுப்பீங்களா? அதுவும் ஒரு இன்டர்னா வேலைக்கு எடுப்பீங்களா? இங்க ஒருத்தி எடுக்கிறதுனால அவ எவ்வளவு படாத பாடுபடுறா அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. ரொம்ப அருமையா ஒரு ஃபீல் குட் மூவியா படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்படி இந்த படத்தை இத்தனை வருஷமா பார்க்காம விட்டேன்னு தெரியல. அதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். தி இன்டர்ன் சில பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த படத்துல அப்படி என்ன ஏது இருக்குங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ இவர் தான். வயசு 70, ரிட்டையர் ஆயிட்டாரு. 40 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தார், ஒரு இடத்துல ரிட்டையர் ஆயிட்டார். யோகா பண்றது, ரிட்டையர்மெண்ட் அப்ப எங்கெல்லாம் உலகம் ஃபுல்லா சுத்தலாம் வைக்கலாம் நினைச்சுக்கிட்டு ஏதாவது நிறைய பிளான் பண்ணிருப்போம்ல, அந்த பிளான் எல்லாம் போயிட்டு வர்றாரு. எங்க என்ன போனாலும் அவருக்கு பத்தல. எல்லா விஷயங்களையும் செஞ்சாலும் கடைசியில வீட்டுக்கு வரும்போது வீடு வெறுமையா தான் இருக்குது. ஏன்னா அவரோட பொண்டாட்டி இறந்து போய் சில வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த வயசுல அடிக்கடி இவங்க இந்த மாதிரி வயசானவங்க எங்க போவாங்கன்னா, யாராவது தெரிஞ்சவங்க இறந்து போயிடுவாங்க. அவங்களோட இறப்புக்கு இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு தான் போறது வழக்கம். அந்த மாதிரி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். ரொம்ப வெறுமையா இருக்கு வாழ்க்கை. இவருக்கு வாரிசு இருக்கு, அந்த வாரிசுக்கு வாரிசு இருக்கு. சில சமயம் அங்க போய் தங்குவாரு பேரம்பேத்திகளோட. ஆனாலும் இவருக்கு திருப்தி இல்ல. மோஸ்ட்லி இங்க வீட்டுல தான் இருப்பாப்ல. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி 2 மாசத்துக்கு முன்னாடி என் கூட டின்னர் சாப்பிட வந்த, டேட்டிங் பண்ணோம், மறுபடியும் வரமாட்டேங்கிறியே வாயா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்க நோட்டீஸ் போர்டுல சீனியர் இன்டர்ன் வேலைக்கு தேவை, ரிட்டையர் ஆனவர்கள் வேலைக்கு தேவைன்னு ஒரு போஸ்டரை பார்த்துட்டு, இந்த ஜாபுக்கு நான் போறேன்னு சொன்னதும் அந்த அம்மா நானும் வரேங்குது. சரி வா இன்னைக்கு டேட்டிங்க்கு வா, உனக்கு நான் டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு கூப்பிடுது. வலுக்கட்டாயமா முத்தத்தை கொடுத்துட்டு போகுது. அவருக்கு இந்த அம்மா மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. சரி இன்னைக்கு இன்டர்வியூக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணணுங்கிறத பத்தி ஒரு வீடியோவா ரெடி பண்ணி அனுப்பிச்சு விடணும். அதுக்காக ஜம்முன்னு ரெடி ஆகி வீடியோவும் ரெக்கார்ட் பண்றாரு. அதே சமயம் இந்த மாதிரி ஒரு போஸ்டரை ஒட்டுன அந்த கம்பெனி நமக்கு காட்டுறாங்க. அங்க டெலிகாலர் மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கா பாத்தீங்களா, இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இந்த கம்பெனியோட முதலாளியும் அவதான், சிஇஓ அவதான், ஃபவுண்டர் அவதான். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போய் லைட்டா வேலை பார்ப்பா. அப்பதான் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற குறை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறையை நிவர்த்தி பண்ண முடியும். அப்படித்தான் இப்ப கூட யார் கூடயே பேசிட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ற வரைக்கும் இவங்க போன வைக்கல. சூப்பர்ல. அடுத்து பாருங்க, ஒரே ஃப்ளோர்ல தான் அவ்வளவு பெரிய ஆபீஸ் இருக்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இவங்க சைக்கிள்ல தான் போயிட்டு வருவாங்க போல. அந்த சிவப்பு கலர்ல டிஷர்ட் போட்டு ஒருத்தவர் இருக்கா பாத்தீங்களா, அவ தான் பிஏ. அடுத்தடுத்து ப்ரோக்ராம் என்ன, அப்பாயின்மெண்ட் என்னன்னு பரபரப்பா பேசிட்டே இருக்காங்க. அவ்வளவு பிஸியா இருக்கா. ஏன்னா இந்த ஐடியாவை ஃபவுண்ட் பண்ணதே அவ தான். இந்த கம்பெனியோட கான்செப்ட் என்னன்னா, ஃபிட்டா ட்ரெஸ் நீங்க போட்டுக்க முடியும். அதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை விற்கிற ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணியிருக்கா. ஆனா அதுக்கு பயங்கரமா உழைப்பு போடுறா. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிங்கிறதுனால ரொம்பவே உழைப்பு போட வேண்டி இருக்கிறது. அதே கம்பெனிக்கு தான் இந்த மாதிரி இன்டர்ன் வேலைக்கு வந்திருக்கிறதா சொல்ல, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா அங்க போய் உட்காருங்கிறாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட சீனியர்ஸ் அந்த வேலைக்கு வந்திருக்காங்க. வெப்சைட்ல போடுற பேனர்ல கூட இந்த நம்பர் 5 நல்லா ஜூம் பண்ணி பெருசா வையா, இந்த அம்மாவுக்கு சிவப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு விடுப்பா, அப்படி இப்படின்னு இவங்க அட்வைஸ் பண்ண வேண்டி இருக்குது. அந்த மீட்டிங் முடிஞ்சதும் அடுத்த மீட்டிங் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அடுத்தடுத்த இன்டர்வியூ, ஒரு 3 பேர் அடுத்தடுத்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இன்டர்வியூ முடிச்சு கடைசியா அவருக்கு வேலை இருக்கா இல்லையான்னு எடுத்து சொல்ல போறாங்க. லாஸ்டா ஒரு கேள்வி, ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நீங்க எந்த இடத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேள்வி. அந்த கேள்வியை பார்த்தா அவர் ஷாக் ஆயிட்டாரு. எப்ப எனக்கு வயசு 70, இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு வயசு 80, அப்ப நான் உயிரோட இருப்பேன்னு தெரியல, என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்டதும், ஆமாங்க எல்லாருக்கும் கேட்கிற கேள்வி உங்களுக்கு கேட்டேன், நீங்க ஓவர் குவாலிஃபைடு இந்த வேலைக்கு, உங்களை போய் வேலைக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா, தாராளமாக நீங்கள் வேலைக்கு வரலாம் அப்படின்ட்டாங்க. அடுத்து ஒருத்தர் கோ ஃபவுண்டர், இந்த அம்மாவோட சேர்ந்து அவரும் இந்த ஐடியாவுக்கு தான் உழைப்ப போட்டிருக்கிறார். சோ அதனால இந்த கோ ஃபவுண்டரை அவன் மதிக்கிறதும் உண்டு, இன்வெஸ்டும் பண்ணிருக்கிறார். அவர் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீனியர் வயசு இருக்கிற ஒரு இன்டர்னெல்லாம் நம்ம வேலைக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் பேசுறேனே, ஞாபகம் இருக்கான்னு கேட்டா அவளுக்கு ஞாபகமே இல்லை போல. இப்போ அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு வேலைக்கு ஒரு 4-5 சீனியர் ஆட்களை எடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் முன்னுதாரணமா நீ ஒருத்தர உன்னோட அசிஸ்டண்டா வச்சுக்கணும், அதுக்கு ஒரு நல்ல ஆளை பார்த்து வச்சிருக்கதா சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கும் இவங்களோட அம்மாவுக்கும் ஆகவே ஆகாது நம்ம ஹீரோயினுக்கு. அதனால லேடி சீனியர் அசிஸ்டன்ட் எல்லாம் எனக்கு வேணாம், யாராவது ஒரு ஜென்னை போட்டு விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்த நாள் ரொம்ப ஆர்வமா வேலை கிளம்புறதுக்காக அலாரெல்லாம் வச்சு தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கிறார். காலையில வந்தாச்சு. இந்த இன்டர்னுக்கெல்லாம் ஒரு லீடர் இருப்பான். அவன் இருக்கிற இன்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஒரு 4 இன்டர்ன் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவை டேட்டிங் கூப்பிட்டதே ஒரு பாட்டி, அந்த பாட்டி கூட அங்க வந்திருக்குது. ஒருத்த மட்டும் என்ன கொஞ்சம் எங்கா தெரியறானேன்னு யோசிக்கலாம். யங் இன்டர்னுக்கும் இன்டர்வியூ நடந்திருக்குது. அதுல இவன் செலக்ட் ஆயிருக்கான் போல தெரியுது. 4 பேர் மொத்தம் வந்திருக்காங்க. போங்க உட்காருங்க, உங்களுக்கு டெஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கம்ப்யூட்டர் கொடுக்கப்பட்டிருக்குது, இமெயிலை செக் பண்ணுங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல யாருக்கு அசிஸ்டன்ட்னு அப்புறம் தெரிய வரும்னு சொல்ல இவரும் போய் உட்கார்றார். கம்ப்யூட்டர் ஆன் ஆகலையே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். பக்கத்துல இருக்கவன் தான் ஸ்பேஸை தட்ட சொல்லுவான். அப்படி ஸ்பேஸை தட்டினதும் ஸ்லீப் மோட்ல இருந்து ஆன் ஆயிடுது. பக்கத்துல இருக்கிற பையன் பாருங்க, இன்டர்னு, யூத் இன்டர்னு, இளமையான இன்டர்னு, அவன் என்னென்னத்தை எடுத்து வைக்கிறான்னு பாருங்க. இவரு வயசானவர். இவரு ஒரு சூட்கேஸை கலட்டி ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற ஐட்டத்தை எவ்வளவு அழகா எடுத்து வைக்கிறாருன்னு பாருங்க. மெயில் ஒன்னு போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அவர்களுக்கு அசிஸ்டண்டா வரீங்க அப்படின்ட்டு. அதை சந்தோஷமா பாக்குறார். ஆனா இன்டர்னோட லீடர் அவர் இந்த மேட்டரை கேள்விப்பட்டதும் மனசை திடமா வச்சுக்கோங்கன்னு அட்வைஸை போட்டு போறார். 3:55 மீட்டிங்.
மீட்டிங்கா, 5 நிமிஷம் தான், 4 மணிக்கு மீட்டிங் ஓவர், 5 நிமிஷம் தான் அவளோட பேசுறதுக்கு இவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டயத்துக்கு வந்து நிக்கிறாரு பிஏ கிட்ட, இந்த மாதிரி எனக்கு மீட்டிங் இருக்கு, ஆல்ரெடி 2-3 நிமிஷம் லேட்டு அப்படின்னு. அதோ அவ மீட்டிங் முடிச்சிட்டா, சீக்கிரம் ஓடி போய் அவளை போய் பாருங்க, இன்னும் 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்குங்கிறாங்க. ஏதாவது அட்வைஸ் இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு கேட்க, டப்புன்னு பேசிட்டு வாங்க, கண்ணை சிமிட்டாம பேசுறீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அப்பப்ப கண்ணை சிமிட்டுங்கன்னு பிஏ அட்வைஸ் போடுது. சரின்னு இவரும் உள்ள போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். அந்த அம்மாவை பார்த்துட்டு, எல்லாம் ஓகேங்க, நான் ஏதோ எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லி உங்களை எனக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, ஆனா பிரிட்டி மச் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, உங்களை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றேன், உங்களுக்கு அதான வேணும்னு கேட்க, இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கே நான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கிறேங்கிறார். சவாலான விஷயங்கள் தனக்கு பிடிக்குங்கிறாப்ல. சரி ஓகே பாப்போம், மெயில் செக் பண்ணுங்க, ஏதாவது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனா வேலை கொடுக்கறதே இல்லைங்க. டெய்லி வேலைக்கு வருவார், நியூஸ் பேப்பர் தான் படிப்பார், வேலையே கொடுக்காம தான் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அங்க இருக்கிற நிறைய பேரோட இவருக்கான பழக்கம் ஏற்படுது. சும்மாவே உட்காந்துட்டு இருக்கமேன்னு ஒரு அம்மா ட்ராலியை தள்ள முடியாம கஷ்டப்பட, நான் ட்ராலியை தள்ளுறேன், நீங்க டெலிவரி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ட்ராலியை தள்ள ஆரம்பிக்கிறார். அப்புறம் அங்க இருக்கிற நிறைய பேருக்கு சின்ன டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பார், சின்ன அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிப்பார். அங்க நம்ம இன்டர்ன்ஸோட லீடர் இருக்கிறான்ல, அவன் நம்ம பிஏவை லவ் பண்றான் போல. ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டானா. என்னடா தப்பு பண்ணு கேட்டா, பிஏவோட ஃப்ரெண்டு ரூம்மேட் அவளை ஒரு நாள் டேட்டு கூட்டு போயிருக்கான் போல. இந்த பொண்ணு கிட்ட அதை மறைச்சிருக்கான், மேட்டர் தெரிஞ்சு போச்சு, பெரிய சண்டையாகி போச்சு போல. அதுக்கு பிறகு அவகிட்ட மன்னிப்பு கேட்டியான்னு கேட்டா, இமெயில மன்னிப்பு கேட்டானா, வாட்ஸ்அப்ல மன்னிப்பு கேட்டானா, இன்னும் நேரில் போய் பேசல. ஆடா பாவி, நேரில் போய் மன்னிப்பு கேள்றா, எல்லாம் சரியா போகணும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அதே சமயம் அங்க ஒரு தெரபிஸ்ட், ஒரு மசாஜிஸ்ட் வராங்க. ஆபீஸ்லயே அந்த ½ hour லஞ்ச் டைம் கிடைக்கும்ல, அப்போ கூட ஆஃபீஸில் மசாஜ் எல்லாம் எடுக்கிறவங்க உண்டு போல. அப்படி மசாஜ் பண்ண வராங்க. நம்மளால ரொம்ப ஆர்வமா பார்ப்பாரு, பார்த்தது இவருக்கு பிடிச்சி போச்சு போல தெரியுது. இங்க ஒரு டெஸ்க் நிறைய குப்பை மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்களை அடுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. இதை பார்த்தாலே அந்த அம்மாவுக்கு ஆகவே ஆகாது, யார் இதை கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்களே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம பிஏ ஒரு இமெயில் போட்டு விட்டுருக்கா, வேலை இருக்குன்ட்டு. ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு இமெயில ஒரு வேலை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவரும் பார்த்துட்டு ஆர்வமா பிஏ கிட்ட போய் நிக்க, ஃபவுண்டரோட ட்ரெஸ்ல ஏதோ கரப்பட்டுருச்சு, ட்ரெஸ்ஸை கொஞ்சம் துவச்சு நீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. அந்த வேலைக்காக அனுப்பிச்சு வச்சிருக்குது பிஏ. சரின்னு இவரும் கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ள போய் பார்த்தா, அங்க கோஃபவுண்டரு இவகிட்ட ஏதோ ஒரு அட்வைஸை போட்டு இருக்கிறாப்ல. நிறைய இன்வெஸ்டர், வெறும் 15 பேர்ல ஆரம்பிச்ச இந்த கம்பெனி இப்போ 200க்கும் மேற்பட்டவங்க வேலை செய்யற ரேஞ்சுக்கு பெருசா வளர்ந்து நிக்குது. அதிவேகமான வளர்ச்சி, 8 வருஷ வளர்ச்சியை இவங்க வெறும் 1.5 வருஷத்துல காப்பிச்சிருக்காங்க. ஆனாலும் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் பயப்படுறாங்களா. ஒரு நல்ல அனுபவமிக்க ஒரு சிஇஓ இந்த கம்பெனிக்கு இருந்தா நாங்க இன்வெஸ்ட் பண்றோங்கிறாங்க போல. ஆனா அப்பேற்பட்ட ஒரு அனுபவமிக்க ஒரு சிஇஓ உள்ள கூட்டு வந்தா நம்ம ஐடியாஸ் எல்லாம் அவர் அப்படியே மட்டத்தட்ட ஆரம்பிப்பாரு. நாம போற வேகத்துக்கு அது சரிப்பட்டு வராது. நான் தான் இந்த கம்பெனியை ஃபவுண்டே பண்ணேன், எனக்கு மேல ஒருத்தவர் உட்காந்து என்ன அதிகாரம் பண்றது எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. ஆனாலும் வேற வழி இல்லை, நமக்கு இன்வெஸ்டர் வேணும், அவங்க சொல்றதை பண்ணித்தான் ஆகணும். ஆனா உனக்கு பிடிச்சாப்ல ஒரு சிஇஓவை நீயே செலக்ட் பண்ணுன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும்போது இவர் உள்ள வந்திருப்பாப்ல, எல்லாத்தையும் கேட்டிருப்பாப்ல. அப்புறம் திரும்பி பார்க்கும்போது ஒண்ணும் இல்ல, ஏதோ அந்த ஷர்ட்டை கொடுக்கணுமாமே, கரையா இருக்காமேன்னு கேட்க, சரின்னு அந்த அம்மா உருவி தூக்கி போடும். அதை எடுத்துட்டு இவர் போயிடுறாரு. வெளியில வந்தது நம்ம பிஏ. உள்ள என்ன பேசிக்கிட்டாங்கன்னு ரொம்ப ஆர்வமா புரணி கேட்க ரெடியா இருக்கும். நானா இருந்தாலும் கூட அசால்ட்டா புரணி பேசுவேன் ஆபீஸை பத்தி. ஆனா அவரோ ஒண்ணு இல்லையே, எதுவும் பேசலையே, எதுவும் கேட்கலையேன்னு நாசூக்கா நடந்துக்கிறார். இந்த மாதிரி தான் இருக்கணும், நம்மள மாதிரி ஆட்கள் அதை கத்துக்கிறது நல்லது. அடுத்த அந்தம்மா ஒரு மாதிரி அந்த பக்கத்துல மூஞ்சி வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கும். அதை இவருங்கிறது பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அடுத்து வேலையை முடிச்சு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது பார்த்தா ஒரு டெஸ்க் ஃபுல்லா குப்பை மாதிரி நிறைஞ்சு கிடக்கும்ல, அதை இவர் கிளியர் பண்ணிருக்காப்ல. யாரையும் அதை கிளியர் பண்ணதுன்னு இந்த அம்மா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுது. யாருன்னு விசாரிச்சு பார்த்தா நம்மால் தான் தெரிய வர அவங்க பாராட்டுறாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே கை தட்டி பாராட்டுறாங்க. அவ்வளவு பாராட்டுக்கு கிடைச்சிருச்சு. இதுல வேற அந்த மசாஜ் பண்றமா வந்து, எவ்வளவு வேலை பார்த்திருக்கிற, பொதுவ சேவையை எடுத்து பண்ணிருக்கிற, உனக்கு நான் மசாஜ் பண்ணி விடுறேன், நீங்க மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மசாஜ் பண்றேன்னு சொல்றதை விட அந்த அம்மாவுக்கு இவர் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். லவ் பண்றாங்கன்னே சொல்லணும். அடுத்து இவங்க செட்ல கண்ணாடி போட்ட ஒருத்தவர் இருக்கிறார்ல, குண்டா இளமை. அந்த இளமைக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் இங்க பாத்துட்டு இருக்கான் போல. இப்ப வரைக்கும் ஒன்னும் அமையல. இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருந்து 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, காலி பண்ண சொல்லியிருக்காங்க போல தெரியுது. வேலை முடிஞ்சு இந்த அம்மா கிளம்பும் போது கீழே டிரைவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. இவங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரது ஒரு வேலை, டிரைவர் வேலை. ஆனா டிரைவர் யாருக்கும் தெரியாம சரக்கு அடிக்கிறாப்ல. இதை மேல இருந்து நம்ம ஆளு பாத்துட்டாப்ல. நாமெல்லாம் என்ன பண்ணிருப்போம், உடனே போய் பாஸ் கிட்ட போட்டு கொடுப்போம். ஆனா அப்படி அவர் செய்யல. ரொம்ப சிம்பிளா கீழே வந்து, நீ சரக்கு எடுத்த நான் பார்த்தேன், நீயாவே அந்த அம்மா கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்லிடு. அதை விட்டுவிட்டு மறைச்சு சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணேன்னா நான் போட்டு கொடுத்துருவேன் மிரட்டுறாரு. அந்த அம்மா உள்ள வந்து உட்காரும் போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு லைட்டா பேச ஆரம்பிக்க, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு சரி டேக் ரெஸ்ட், பிஏ அமுச்சு விட, அவ வண்டி ஓட்டுவான்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஆள் உள்ள வந்து பிஏக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலை இருக்குது, அந்த அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம், நான் சும்மா தானே இருக்கிறேன், நான் வண்டி ஓட்டுறேங்கிறாங்க. இவங்களும் சரின்னு வேண்டாம் வெறுப்பா வண்டி ஓட்ட அலோவ் பண்றாங்க. வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது இந்த காருக்குள்ள நான் என்ன பேசினாலும் அது வந்து ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும், வெளியில தேவையில்லாத புரணி மாதிரி ஆபீஸ்ல பேசக்கூடாதுன்னு சொல்ல, நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் மேடம்ங்கிறாப்ல. கால் வருது. வீடியோ கால்ல என்ன சிஇஓவை செலக்ட் பண்ணிட்டியான்னு தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சிஇஓவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லுவா. அவர் ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை இப்போ போய் பாக்குறதுக்காக இவ போறா. போகும்போதே வேண்டாம் இருப்பா தான் இருப்பா, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம இருப்பா. ஏன்னா பில்டிங்கே அவ்வளவு பெருசா இருக்கு, பார்த்து பயப்படுவா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்கன்னு இவர் தான் தெம்பூட்டி அமிச்சு வைப்பாப்ல. 1 மணி நேரம் மீட்டிங்னு சொல்லிட்டு போனவங்க 5 நிமிஷம் திரும்ப வந்துட்டாங்க. சுத்தமா பிடிக்கல போல. அவன் அந்த மாதிரி பேசினான் போல. போகும்போது
போகும்போதே சாப்பிடாம போயிருக்கு இந்த அம்மா. இவர் தான் ஷூ, அதுக்கு பேர் என்னது, சூப்பெல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு செமையா இருக்குன்னு அவ பாராட்டுவேன். இந்த சிஓ பிடிக்கல, வேற சிஓ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துல வராங்க. வீட்டுல இறக்கி விட்டுட்டு இவர் கிளம்புறாரு. அவளோட வீட்டுல கொஞ்சம் புதுமையான வீடு தான். ஏன்னா அந்த வீட்டோட இருக்கிறது புருஷன் தான். எல்லா வீட்லயும் ஏன் பொம்பளைய தான் குடும்பத்தை நிர்வகிக்கணுமா, வீட்டோட இருந்து குடும்பத்தை நிர்வகிக்கணுமா? இங்க பாருங்க, இந்த வீட்டை பொறுத்தவரை வேலைன்னு அலையிறது பொண்டாட்டி தான். வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்கிறது புருஷன். சூப்பர்ல, வித்தியாசமா இருக்குல்ல. அந்த குழந்தைய தாங்குன்னு 2 பேரும் தாங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தன்னோட வீட்டுக்கு போன பிறகு அந்த மசாஜருக்கு போனை போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு. நாளைக்கு நான் வரட்டுமான்னு கேட்டு. நைட்டு பாருங்க, ரொம்ப நாளா தூக்கம் இல்லாதவ வேலைன்னு அலைஞ்சவ குழந்தையோட பெட்லயே படுத்து தூங்கிட்டா. அப்பா உசுப்பா வரும்போது உசுப்பாதீங்க அம்மா தூக்கட்டும்னு சொல்லி அவ எவ்வளவு பெருந்தன்மையா பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிறா பாருங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல தூக்கம் தெரிஞ்சு இவங்க படுக்கிறதுக்கு இந்த பக்கம் வருவாங்க. அப்பயும் தூக்கம் வரல, லேப்டாப் எடுத்து தான் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. புருஷன் அம்மா எனக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்குமா, என்னெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைங்கிறாப்ல அவன் எடுத்து சொல்றான். உடனே இந்த அம்மா கண்டுக்க போக, இன்னைக்கு வேண்டாம் தூக்கம் வருது, லைட் ஆஃப் பண்ணிடு அப்படின்ட்டாரு. இவளுக்கு கொஞ்சம் மூட் அவுட் தான். திடீர்னு பார்த்தா அதிகாலை வேலையில கால் வருது நம்ம ஹீரோவுக்கு. என்னன்னு கேட்டா, டிரைவர் இன்னைக்கு லீவ் போல, நீங்க கொஞ்சம் ஏர்லியா போய் பிக்கப் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. சரின்னு இவரும் போயிருப்பார். ஒரு அட்வைஸ் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, வீட்டுக்குள்ள போக வேண்டாம், காலிங் பெல் அடிச்சுட்டு வெளியில போய் நின்னுக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் காலிங் பெல் அடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்னுப்பாரு. ஆனா அதுக்குள்ள புருஷங்காரன் வந்து காஃபி போட்டிருக்கேன் சும்மா வாங்க சாப்பிடுங்கன்னு உள்ள கூட்டு வந்துட்டாப்ல. உள்ள குழந்தை வேற இருக்கும். குழந்தை கூட விளையாட இவர் கூட பேச அப்படின்னு இருக்கும்போது அந்த அம்மா வந்தது ஒரு செகண்ட் ஆடி போறாங்க. இவர் உள்ள இருக்கிறாருன்ட்டு லைட்டா தடுமாறுவாங்க. இவர் திடீர்னு உள்ள எதிர்பார்க்கல. புருஷங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் தயங்கி தான் பேசுறாங்க. இவர் உள்ள வந்தது அந்த அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் டிரைவர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. முதல் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும். அந்த விடுற வேலை நடந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மேட்டரை விட்டுவிட்டேன். வர திங்கக்கிழமை எனக்கா நீ ஒரு வேலை பார்க்கணும்னு புருஷன் ஏதோ கேட்டிருப்பான். இங்க ஸ்கூலுக்கு வந்த பிறகு ஸ்கூல்ல சில நாட்களுக்கு பிறகு ஏதோ ஒன்று நடக்க போது போல, அம்மா ஏதோ ரெடி பண்ணி கொடுக்கணும் போல. அங்க இருக்கிற மித்த அம்மாக்கள் நீ ரெடி பண்ணி கொடுக்க முடியாது, நீ ரொம்ப பிஸி அப்படி இப்படின்னு ஓட்ட. அதெல்லாம் இல்லையே, நான் ரெடி பண்ணி கொடுப்பேன்னு இந்த பொண்ணு தாம் பொண்ணுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறா. அப்புறம் மறுபடியும் வந்து வண்டியில ஏறி உட்காந்துக்கிறா. போற வழியிலேயே இவர் வீட்டுக்குள்ள வந்தது இவரோட இந்த அம்மாவோட வாழ்க்கைக்குள்ள அவர் வர்றது சரியா பிடிக்கல போல. அவங்களுக்கு ஒரு மாதிரி பிரைவேட்டாவே ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால பேசாம இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருன்னு ஒரு மெயில போடுறாங்க தன்னோட கோ-ஃபவுண்டருக்கு. அந்த ரேட் வரைக்கும் நம்ம ஹீரோவை அவங்க நிறைய புரிஞ்சுக்கலன்னு தெரியுது. அப்புறம் வேற ஒரு இடத்துல வேலைக்காக போறாங்க. இவங்க ப்ராடக்ட்டை நல்லபடியா மடிச்சு பொறுமையா ஷிப் பண்ண மாட்டேங்கிறாங்க போல, ஷிப்பிங் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த இடத்துக்கு போய் எப்படி ஷிப்பிங் பண்ணணுங்கிறத அழகா சொல்லி கொடுக்குறாங்க. இதையும் நம்ம ஹீரோ கவனிக்கிறார். அப்புறம் அவர் தெரபிஸ்ட புக் பண்ணாப்ல இல்ல, மெசாஜிஸ்ட, அங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு போய் அந்த அம்மாவை பாக்குறாப்ல. அந்த அம்மா காலில் ஃபுட் மசாஜ் பண்ணி விடுது. அதுக்கே மனுஷன் இறங்கி போறான். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன குறைகளோட வருவாங்க. எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அட்வைஸ் பண்ணுவாரு. அட்வைஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அதுலயும் குறிப்பா பிஏவை லவ் பண்ற பைய ரொம்ப குஷியா ஓடியாராம். நீங்க சொன்னது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன், நல்லா திட்டினா அப்படின்றாங்க. அதான் கம்யூனிகேஷன். திட்ட ஆரம்பிச்சிட்டால, அடுத்து பேசவும் ஆரம்பிப்பான்னு பாராட்டுறாரு. இன்னொருத்தவனுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு போப்பா டேட்டிங்னு நல்ல ட்ரெஸ் போட்டு போக சொல்றாரு. அதே மாதிரி இவர் பழைய காலத்து ஆளு. பாஸ் ஆபீஸை விட்டு போனாதான் அதுக்கு பிறகு போவேன்னு உட்காந்துருக்கிறாப்ல. இதை பார்த்துட்டு தனியா சாப்பிட்டுட்டு இருந்த பாசம்மா சரி சேர்ந்து சாப்பிடலாமேன்னு எடுத்துட்டு வந்து இவருக்கு ஒரு பீரை கொடுத்துட்டு பீஸா சாப்பிடுறீங்களான்னு பீஸாவும் கொடுக்குறாங்க. அவரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பேச ஆரம்பிக்கிறார். என்ன பண்றீங்கன்னு கேட்க, இந்த ஃபேஸ்புக்ல ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்றேங்கிறாப்ல. நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா, வெட்டியா தான் இருக்கிறேன், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை ஹெல்ப் பண்றாங்க. அந்த அம்மா ப்ரொஃபைல்ல உங்களுக்கு என்ன மியூசிக் பிடிக்கும், என்ன படம் பிடிக்கும், என்ன புத்தகம் படிச்சிருக்கீங்க, சிங்கிளா மேரிடா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் கேட்டு ஃபில் பண்றாங்க. இவர் பொண்டாட்டி இறந்து போன கதையெல்லாம் சொல்ல சாரின்னு சொல்லிட்டு சரி நான் உங்களை சிங்கிள்னு போட்டு ப்ரொஃபைல் ரெடி பண்றேன்னு ப்ரொஃபைல் ரெடி பண்றாங்க. அடுத்து ஃப்ரெண்ட் இல்லாம இருந்தா நல்லா இருக்காது, நானே உங்க முதல் ஃப்ரெண்டுன்னு தனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நல்லா ஜாலியா பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு மெச்சூரான ஒரு அடல்ட் கூட பேசும்போது எனக்கு ஒரு புது அனுபவமா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த அடல்ட் டாக் எனக்கு பிடிச்சிருக்குன்னு பேசிட்டு ஜம்முன்னு கிளம்புறாங்க. அப்புறம் அவங்கள வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு நம்மால் குட் பை சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த அம்மா இன்னைக்கு புருஷனை கொஞ்சம் கவனிக்குது. அடுத்த நாள் காலையில பார்த்தா இவர் டிரைவராக வந்திருப்பாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இந்த அம்மா அவர் கூட பேசுறதுக்காக காருக்குள்ள ஏறி உட்காந்தா உள்ள அந்த பாட்டிமா வந்து உட்காந்துருக்குது. என்ன அவர் வரல அப்படின்னு விசாரிக்க அவரை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா குண்டை தூக்கி போடுது. இதுல அந்த அம்மா வண்டியை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வண்டியை ஓட்டுது. ஏற்கனவே ஒரு வண்டியோட இடிச்சிருக்கோம், இப்போ இன்னொரு வண்டியோட இடிச்சிருக்கோம், தயவு செய்து வண்டியை நிப்பாட்டு, நானே வண்டி ஓட்டுறேன்னு இவங்க அவங்கள உட்கார வச்சுட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி இப்போ நம்மால எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க போல. காஃபி வாங்குறதுக்காக வந்து நிக்கிறார். அங்க போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், நான் தான் 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ மூட் அவுட்ல உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம ஒரு இமெயில போட்டு விட்டேன், டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கோ-ஃபவுண்டரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாப்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களை இப்ப நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்கிட்ட வந்தா நல்லா இருக்கும், நான் இன்னும் நிறைய வேலை கொடுக்குறேன், சும்மா எல்லாம் உங்களை உட்கார வைக்க மாட்டேன், உங்களை பிஸியா வச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு திரும்ப அவரை தான் டிபார்ட்மெண்ட் கூட்டுறதுக்காக எவ்வளவோ சொல்லி பாக்குறேன். இன்னும் விருப்பம் இருந்தா வாங்கன்னு வேற கடைசி அவர் விட்ட
சண்டை போடுறா. அவரும் ஒன்றும் பிரச்சனை, நான் பழையபடி உனக்கு வேலை பார்க்கறதுக்கு வரேன்னு ஒத்துக்கிறார். அவருக்காக தான் பக்கத்திலே ஒரு டெஸ்கையும் போடுறாங்க, பிஏ பக்கத்துல. பிஏ வந்து திடீர்னு ஒரு மாதிரி பயப்படுறா, லைட்டா அழுகிறா. இங்க இடமே இல்லை, இங்க எப்படி ஷீட்டு போடுறது, எங்க தான் வேலைக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறா. இதெல்லாம் நம்ம ஹீரோட்ட புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்தது ஒண்ணுமே இல்லைங்கிறாப்ல நினைச்சுக்கிறா. அப்புறம் அவங்க போன பிறகு அழுக ஆரம்பிக்கிறா. நம்மால எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாப்ல. அப்பதான் அந்த லவ்வர் பாய் இருக்கான்ல, அவனை கூப்பிட்டு டேய் போடா, இதாண்டா சரியான சமயம், ஆறுதல் சொல்றானா ஆறுதல் சொல்ல வைக்க அவனை ஆறுதல் சொல்லிட்டு இருப்பேன். அழுதுட்டு இருக்கும்போது கண்ணீரை துடைக்கிறதுக்கு கர்ச்சிப்பெல்லாம் எடுத்து கொடுப்பாப்ல. நானும் பிசினஸ் எல்லாம் படிச்சிருக்கிறேன் தெரியுமா, ஆனா ஒரு தடவை கூட என் படிப்பை பத்தியோ அதை பத்தி எல்லாம், என் பிசினஸ் பத்தி நான் ஏதாவது பண்றேன்ல அதை பத்தி எல்லாம் வந்தமா பாராட்டினதே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க பாரு, ஏகப்பட்ட ஒர்க் லோட்ல இருக்கிற, டெய்லி ரேட் லைட்டா தான் போய்கிட்டு இருக்கிற, இனிமே நீ சந்தோஷமா ஒர்க் முடிஞ்சதும் கிளம்பிடலாம், ஆன் டைம்ல கிளம்பிடலாம், ஃப்ரெண்ட்ஸ் லவ் அது இதுன்னு வயசு இருக்கு, என்ஜாய் பண்ணுன்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கிறாப்ல. இவ ஏதோ வேலை கொடுத்திருப்பா, அந்த வேலையை பத்தி புட்டுன்னு எடுத்து வைக்கிறார். இவங்க செலவு பண்ண பட்ஜெட்டுக்கு அங்க கிடைக்கிற கஸ்டமரோட காஸ்ட் பெர் கஸ்டமர் அக்யூசியேஷன் ரொம்ப கம்மியா இருக்குது. அங்கெல்லாம் நம்ம பட்ஜெட்டை குறைக்கலாம். இங்கெல்லாம் காஸ்ட் பெர் அக்யூசியேஷனோட காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்குது, ஆனா ஸ்பெண்டிங்கும் கம்மியா இருக்குது, இங்கெல்லாம் ஸ்பெண்டிங்கை கூட்டலான்னு செமையா வந்து ஒரு அட்வைஸை போட, கரெக்டா இருக்கே அதை நீங்களே பாத்துக்கங்களேன் அப்படின்னு எப்பவுமே எல்லா பொறுப்பையும் கடைசி வரை பாக்குறவ இப்போ ஒருத்தரை நம்பி அந்த வேலையை நீங்க பாத்துக்கங்கன்னு கொடுக்குற ரேஞ்சுக்கு வளர்ந்து நிக்குது எல்லாம். அடுத்து பார்த்தா அந்த கண்ணாடி போட்டவன் ரொம்ப நாளா ரூம் தேடிட்டு இருக்கனால ஒன்னும் கிடைக்கல போல. தனக்கு ஏதோ தெரிஞ்சவங்க வீடு இங்க ரொம்ப தூரத்துல இருக்கு, அங்க இருந்து டிராவல் பண்ணிட்டு போகணும் புலம்பிக்கிட்டு இருக்க. சரி உனக்கு வீடு கிடைக்கிற வரைக்கும் என் கூட வந்து தங்கிக்க அப்படின்னு தான் வீட்டுல இடம் கொடுக்குறாரு. சூப்பர்ல, அவனும் வந்து இங்க வீட்டுல தங்கிக்கிறான். அடுத்து அந்த அம்மா வீட்லயே ஒருத்தர் மாதிரி ஆயிட்டாரு. டெய்லி வீட்டுக்குள்ள வர்றது, காஃபி சாப்பிடுறது, குழந்தைகிட்ட பேசுறது, அவங்க கிட்ட பேசுறதுன்னு எல்லாம் திருப்தியா சந்தோஷமா போய்கிட்டு இருக்குது. சிஓ இந்த கம்பெனிக்காக வலைவீசி தேடிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஆள் ஒரு பெரிய பிக் ஷாட், அவர் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு. அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன கம்பெனிங்க வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆனா என்ன விஷயம்னா, அவர் இங்கெல்லாம் வந்து இவங்களை மீட் பண்ண மாட்டாப்ல போல. இவங்க போய் அவரை அங்க அவரோட ஆபீஸ்ல அவரோட ஊருக்கு போய் மீட் பண்ணணுமா. நீ என் கூட வரையா, வீக்கெண்ட் வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபிளைட் பிடிச்சி போக வேண்டியிருக்கும், போலாமா, வீக்கெண்டையும் ஸ்பெண்ட் பண்ண கேட்க புருஷங்காரன் இல்ல, அந்த டைம்ல ஸ்கூல்ல நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, பாப்பாக்கு நான் ஏற்கனவே அங்க வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், வேணும்னா நீ இதோ நம்ம ஹீரோவை கூட்டு போ அப்படின்றாங்க. நம்ம இன்டர்னை கூட்டு போங்கிறாங்க. குழந்தைய ஆமா இன்டர்னை கூட்டு போங்குது. அந்த மாவும் நல்ல ஐடியாவா இருக்கே, வாங்கலாம் போலான்னு கூப்பிட அதுக்குள்ள அடுத்த தலைவலி. கார்ல போய்கிட்டு இருக்கும்போது இவங்க எல்லா மீட்டிங்கையும் ஜூம் மீட்டிங்ல வைப்பாங்க. ஜூம் வெப்சைட் வேலை செய்யலையா, அதனால மீட்டிங் எல்லாம் நடத்த முடியாம எல்லாமே கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்குது. இந்நேரமா பார்த்து இவங்க அம்மா வேற போனை போட்டு அது இதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்க, அம்மா மேல இருக்கிற கோவத்தெல்லாம் என்ன பண்ணுவான்னா, எங்க அம்மா அப்படி பண்றா இப்படி பண்றான்னு தப்பு தப்பா எழுதி அதையெல்லாம் தான் கோஃபவுண்டருக்கு அனுப்பிச்சு விடுவா. அப்போ இவளுக்கு கொஞ்சம் கோவம் குறையும். டென்ஷன்ல இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா, எல்லாத்தையும் டைப் பண்ணி கோஃபவுண்டருக்கு அனுப்புறப்ப தான் அம்மாவுக்கே அனுப்பிச்சிட்டா. ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது தான் அது தெரிய வரும். ஐயோன்னு பதறா. உடனே தன்னோட டெக் டீமை கூப்பிட்டு ஒரு இமெயில் அனுப்பிச்சு விட்டுருக்கிறேன், எங்க அம்மாவுக்கு இது இதே வியாதி இருக்குது, நானே எங்க அம்மாவை இப்படிலாம் திட்டி மெசேஜ் போட்டிருக்கேன், தெரிஞ்சா அவங்க தாங்க மாட்டாங்க, அந்த இமெயிலை டெலிட் பண்ணணும், ஏதாவது பண்ணுங்களான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது, சர்வரை ஹேக் பண்றதெல்லாம் நடக்காத காரியங்கிறாங்க இவங்க. ஆனா அதே சமயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செயல்பட்டு வராது, வீட்டுக்குள்ள பூந்துருவோம், அவங்க கம்ப்யூட்டருக்குள்ள லாகின் பண்ணி அங்க இருந்து பெர்மனண்டா இமெயிலை டெலிட் பண்ணிடலான்னு ஐடியா கொடுக்குறாரு. காமெடி தானே பண்றீங்கன்னு கேட்டா காமெடியெல்லாம் இல்ல, சீரியஸ்ங்கிறாப்ல. சரி போங்கன்னு அனுப்பிச்சு வச்சுற. இதுக்கு இவர் செலக்ட் பண்ண டீம் நம்ம இன்டர்ன் டீம் லீடர் உட்பட எல்லாரும் கிளம்பி வராங்க. சாவி எங்க இருக்குன்னு கேட்டா பூந்தொட்டிக்கு கீழே இருக்குமா. அதை எடுத்து உள்ள திறந்து போறாங்க. உள்ள அலாரம் அடிக்கிறாப்ல லைட்டா. அந்த அலாரம் சிஸ்டம் வந்து பீப் பீப் சவுண்ட் கொடுக்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த பீப் சவுண்டை பார்த்ததும் ஐயோ அலாரம் எல்லாம் செட் ஆயிருக்காதுன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அலாரம் இருக்குது போலயே, இது அலாரத்தை கத்துறதுக்குள்ள நாம தான் நிப்பாட்டி ஆனுமே. கோடு நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணா, எங்க அம்மா ரொம்ப சீப்பான ஆளு, ரொம்ப காஸ்ட்லியா மாசம் சந்தா கட்டி எல்லாம் இந்த மாதிரி அலாரம் சிஸ்டம், செக்யூரிட்டி அலாரம் சிஸ்டம் எல்லாம் செட் பண்ண மாட்டா, சும்மா அது டம்மி, திருடங்களை பயமுடுத்துறதுக்காகன்னு சொன்ன பிறகுதான் இந்த பக்கம் நம்ம பயல்கள்லாம் பயந்துட்டு இருந்தவங்களுக்கு நிம்மதியா இருக்குது. ஒன்னுக்கு 2 கம்ப்யூட்டர் இருக்குது. இதுல எந்த கம்ப்யூட்டர்னு கேட்டு அந்த கம்ப்யூட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா லாகின் இருந்ததுனால வசதியா போச்சு. கரெக்டா அந்த இமெயிலை கண்டுபிடிச்சு அந்த இமெயிலை டெலிட் பண்ணிட்டு, டெலிட் பண்ண இமெயில் குப்பத்தொட்டிக்குள்ள இருக்கும், அங்க போய் பெர்மனண்டா டெலிட் பண்ணணும், அதையும் டெலிட் பண்ணிட்டாங்க. ஆனா அதே சமயம் அலாரம் பீம்னு அடிக்க ஆரம்பிக்குது. ஏமா டம்மின்னு சொன்னா அலாரம் அடிக்குதுமான்னு சொன்னது அவளுக்கே ஷாக். எல்லா பேரும் தெரிச்சு ஓடியாராங்க. ஒரு வழியா வண்டி எடுத்து வந்துட்டாங்க. பெரிய விஷயத்த பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி இந்த ரிஸ்கான வேலையை பண்ண எல்லாருக்கும் ட்ரீட்டே கொடுக்குது அந்த அம்மா. சூப்பர்ல. ஆனா ட்ரீட்ல ஓவரா சரக்கடிச்சிருப்பா. வேண்டாம்னு நம்மளால சொன்னாலும் கேட்காம சரக்கடிச்சிட்டு அடுத்து வாந்தி எடுத்துட்டு படாத பாடுபடுத்துவா. இவர் தான் அதுல இருப்பாப்ல. ஒரு ஊபரை புக் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாரு வீட்டுக்கு. அடுத்த நாள் வேலைக்கு வந்தா, இவளை பிக்கப் பண்றதுக்கு வந்தா, குழந்தை அடம்பிடிச்சிட்டு இருக்கு ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு. இவங்க வேற ஒரு வேலையா இருந்தாங்க. பேபி சிட்டரோட அனுப்பலான்னு பார்த்தா பேபி சிட்டர் வேணான்னு அடம்பிடிக்கிறா. ஆனா நம்ம பெரியவரை கூட்டு போக சொல்லி அடம்பிடிக்க அவரு சரி 1 hour தானு ஒத்துக்கிறாரு. அந்த பார்ட்டிக்கு போய் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. அங்க இருக்கிற லேடிஸ் அன்னைக்கு இவளை பத்தி ஏதோ தப்பா பேசியிருப்பாங்க. குழந்தைக்காக ஏதோ ஒண்ணு நீயா உன்னால பண்ண முடியாது வைக்க முடியாது. இங்க ஒரு தனி மனுஷியா, அதுவும் ஒரு ஸ்டார்ட்
ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு 200 பேருக்கு மேல வேலை கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பொண்ணு மாதிரி நீங்க ஒரு காலத்துல பின்னாடி வளரணும் வைக்கணும்னுலாம் ஒரு அட்வைஸை போட்டு அவரோட கெத்தை அப்படி மெயின்டைன் பண்ண வச்சுட்டு வருவார். குழந்தை இப்ப பார்ட்டி முடிஞ்சிருச்சு, திரும்ப கொண்டு வந்து இறக்கி விடணும். அப்படி இறக்கி விட வரும்போது வீட்டோட இருக்கிற அந்த புருஷன் வேற ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறத இவர் பார்த்து விட்டாருங்க. ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிட்டாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த பொண்ணுக்கு இப்படியா அப்படிங்கிறாப்ல ஒரு மாதிரி வருத்தம் வந்துருச்சு அவருக்கு. பாவம். வீட்டு வாசல்ல வந்து வண்டியை நிப்பாட்டும் போது ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, எல்லாம் ஓகே தானேன்னு. ஓகேன்னு இவர் ரிப்ளை அனுப்பிச்சுட்டு இருக்காரு. உங்க புருஷனை பத்தி, அந்த அம்மாவோட புருஷனை பத்தி எதுவும் இவர் போட்டு கொடுக்கல. குழந்தைய அழகா தூக்கி கொண்டு போய் படுக்க வைக்கிறாப்ல. வீட்டுல அந்த புருஷங்காரர் இருப்பான். காஃபி டீ ஏதாவது போட்டு கொடுக்கணுமான்னு கேட்க இல்ல வேண்டான்னுவாரு. விடாம மெசேஜ் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு அவருக்கு. சிஓ கிடைக்கலன்னு இது பண்ணிட்டு இருக்காளே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இல்ல எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறது அவளோட எண்ணம். எம்ப்ளாயிஸா பாக்குறா, கம்பெனியா பாக்குறா, இன்வெஸ்டரையும் பாக்குறா, உன்னையும் பாக்குறா, ஏகப்பட்ட சுமைகளை சுமக்கிறா. அவ இருக்கிற பிரஷர் எல்லாம் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு லைட்டா அப்படியே எடுத்து சொல்றாரு. இல்ல அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல சிஇஓ கிடைச்சிட்டாருன்னா இவளுக்கு வேலை குறையும்ல, நானும் அவளும் சந்தோஷமா இருந்து நாளாச்சுங்கிறாப்ல அவர் எடுத்து சொல்றாரு. ஒரு சிஇஓ வந்து உன் குடும்ப பிரச்சனையை சரி பண்ண வராக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு மூஞ்சி ஒரு மாதிரியா மாறுது அவருக்கு. என்ன பொறுத்தளவு அவ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த சந்தோஷத்தை நீ கொடுக்க பாருன்னு இன்டைரக்டா அட்வைஸ் போடுறாரு. ஆபீஸ்ல ரொம்ப பரபரப்பா வேலை பார்க்கிற அவளை பார்த்து நடந்த மேட்டரை மறைச்சுக்கிட்டு சிரிக்கிறார் பாவம். அப்புறம் சான்ஸ் கிடைக்கும் போது இவருக்கு கேட்கலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு எப்படி போச்சு அப்படின்னு அவர் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் பேசுறது வைக்கிறது வழக்கம். இவருக்கு ஒரு முகம் மாதிரி ஒரு வேர்த்து கொட்டும். இவங்க குழந்தைக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருந்தது. மேபி அந்த காய்ச்சல் ஒட்டிக்கிச்சோன்னு அந்த மாதிரி நினைக்குது. அப்பப்ப மாத்திரை எடுத்து போட்டுப்பார். எதுக்குன்னு கேட்டா பிபி, பிளட் பிரஷர் இருக்கான். அப்புறம் ஏற்கனவே நான் அவங்களை கூட்டு போறேன்னு சொல்லியிருந்தால ஒரு சிஓவை பாக்குறதுக்காக 2 பேரும் ஒன்னாவே ஃபிளைட்ல போறாங்க. இவர் ஒரு மாதிரியாவே இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த அம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்கன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. இவர் அப்படி ஓப்பனா பேச வருவாரு, வேண்டான்னு பாட்டிடுவார். மறுபடியும் பேச வருவாரு, வேண்டான்னு பாட்டிடுவாரு. அப்புறம் வேண்டாம் விடுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம், ஹாலிடே வேற, என்ஜாய் பண்ணுவோம், வீக்கெண்ட் வேறன்னு அந்த மேட்டரை விட்டுவிட்டு அந்த அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக நல்லபடியா பேசி என்ஜாய் பண்ணிட்டு கூட்டு வந்துட்டு இருக்கிறார். இப்போ பார்க்க போற அந்த சிஇஓ இவ ஒரு மாதிரி படபடப்பாவே இருக்கிறா. ஒரு வெளியே லேண்ட் ஆயாச்சு. அவ ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹோட்டல்ல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதே சமயம் நம்மளும் கால் பண்ணி அலாரம் அடிக்கிற இறங்கி வாமான்னு கூப்பிடுறாரு. அவளே இறங்கி வந்துட்டா. தீ ஏதாவது பத்திக்குச்சுன்னு நினைக்கிறேன் ஹோட்டல்ல. ரூம்ல இருந்தவங்க அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. கீழே இவ தேடிக்கிட்டு இருக்கிறா. நம்மளால அங்கதான் இருக்கிறாப்ல. என்ன எல்லாம் தப்பா தெரியுது, இந்த சிஇஓ சரிப்பட்டு வரமாட்டாரோ அப்படின்னு சகுனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அவ அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே தீ எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எல்லாரும் மறுபடியும் ரூமுக்கு போங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ரூமுக்கு வந்தாச்சுங்க. வாங்களேன் காஃபி ஏதாவது சாப்பிட்டு போலான்னு உள்ள கூப்பிடுறா. சரின்னு உள்ளேயும் வராரு. கொஞ்சம் தயங்கிக்கிட்டு தான் வராரு. கம்ஃபர்டபுளா உட்காருங்கன்னு உட்காரன்னு சொல்ல அவர் உட்காந்துக்கிறார். அப்புறம் சாப்பிட்டுட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணத்தை பத்தி உங்க ஒய்ஃபை பத்தி ஏதாவது பேசுங்களேன்னு லைட்டா பேச்சு கொடுக்குறா. அவளுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவர் அவ கேட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறா போல. நான் முன்னாடி மிடில் ஸ்கூல் பிரின்சிபலா இருந்தாங்களாம். ஒரே மேரேஜ் பல வருஷம், கிட்டத்தட்ட 37 வருஷமா 42 வருஷம் ஒன்னா கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க. எப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்க வாழ்ந்தாங்கன்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் மனசு தெரிஞ்சு இப்போ இன்னொரு மேட்டரை அவ எடுத்து சொல்றா. தான் புருஷன் தனக்கு துரோகம் பண்றாங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களே எடுத்து சொல்றாங்க. உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆச்சரியமா இவர் கேட்பாரு. என்ன இப்படி கேக்குறீங்க, அப்போ உங்களுக்கு தெரியுமான்னு அவ கேட்பா. நேத்து தான் அவங்க 2 பேரையும் பார்த்தேன் அப்படின்னு எடுத்து சொல்லுவாரு. அதைத்தான் உன்ட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வாப்ல. உனக்கு எத்தனை நாளா தெரியும்னு கேட்டா 18 நாளா தெரியும் அப்படின்னு அவ எடுத்து சொல்றா. போன்ல டொய்னு மெசேஜ் வந்துட்டு இருந்திருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் மெசேஜ் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போச்சு போல அவளுக்கு 18 நாளைக்கு முன்னாடி. சரி இதை பத்தி அவன்கிட்ட கேட்டையானா இப்போ வரைக்கும் கேட்கல போல, தயாரா இல்லைங்கிறா. அவன் என்ன நினைக்கிறான்னா எப்படியும் கொஞ்ச நாள்ல அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடும், அப்புறம் மறுபடியும் அவனா என்கிட்ட வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா அவர் அது ரொம்ப கஷ்டமா அப்படியெல்லாம் மோஸ்ட்லி நடக்கிறது இல்லைன்னு அட்வைஸ் பண்ணாலும் அவ இல்ல எல்லாரும் எங்களை மாதிரி இல்ல, எங்களால இதை தாண்டி சர்வே பண்ண முடியும், நான் கூட நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், இதெல்லாம் சாத்தியம் தானா அப்படின்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அதாவது தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனாலும் அந்த வருத்தத்தை தாங்கிக்க முடியாம ஓன்னு அழுகுறா. அவ மேல இவளுக்கு காதலும் இருக்கு, அவ மேல பயங்கர கோபமும் இருக்குது. இப்ப கூட அந்த சிஓவை விரட்டிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு தான். ஒரு சிஓ வந்துட்டா தனக்கு பிரஷர் குறையும், ஒர்க்லோடு குறையும், குடும்பத்தோட நல்லபடியா வாழலாமே அப்படின்னு இவ எடுத்து சொல்ல, அப்படியெல்லாம் கிடையாதுமா, ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனாவும் உன்னால இருக்க முடியும், குடும்பத்தையே நடத்துற ஒரு பொண்ணாவும் உன்னால இருக்க முடியும்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை நாங்க விவாகரத்து பண்ணா கூட அவங்க தான் கட்டிப்பான், அவன மாதிரி பையனை கட்டிக்கிறதுக்கு பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா என்ன மாதிரி ஒரு கேரக்டரை கட்டிக்கிறதுக்கு ஒரு பையன் கிடப்பானா அப்படின்னு சொல்லி அழுகிறா. கடைசி வரை நான் சிங்கிளாவே இருக்க வேண்டியதானு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறா. அப்புறம் அந்த சிஓ பாக்குறதுக்கு போயாச்சு. மீட்டிங் நல்லபடியா முடியணும்னு இவர் காத்துட்டு இருக்காரு. மீட்டிங் முடிச்சுட்டு வர்றா. என்ன நல்லபடியா போச்சான்னு கேட்டா பரவாயில்லாம போச்சுங்கிறா. பெருசா ஒன்னும் நம்ம நடத்திட்டு இருக்கிற அந்த கம்பெனில மாற்றத்தை உருவாக்கணும்னு எதிர்பார்க்கல, கொஞ்ச நாள் நாம எப்படி பண்றோம் வைக்கிறோம்னு பாக்குறாராம். பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கலாங்கிறாப்ல, பொலைட்டா இருக்காப்ல, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறாப்ல, சூப்பர் ஸ்மார்ட்டா இருக்கிறாப்ல. நான் அவரை வேலைக்கு எடுத்துட்டேன், சிஓ போஸ்டிங்க கொடுத்துட்டேன்னு சொன்னது இவர் சந்தோஷப்படுறாரு. இப்படி சொல்லியும் கூட ஒன்னும் அவசரம் இல்ல, டைம் எடுத்துக்கங்க, நாளைக்கு நைட்டுக்குள்ள நீங்க யோசிச்சு சொல்லுங்க, நானும் யோசிச்சு சொல்லுன்னு சொல்லியிருக்கிறாப்லையா. ஒரு கால் இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அவர் தான் காரணம், அவர் தான் சிஓவா இருக்கிறதுக்கு தயாரா இல்ல, வேணான்னு சொல்றேன்னு அர்த்தம். என் சைட்ல நான் ஓகே சொல்லிட்டேன்னு சந்தோஷமா இருக்கிறா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. புருஷன் ஆறுமா ஒடியா வந்து அவளை வரவேற்கிறான். என்னாச்சு, ஹையர் பண்ணிட்டியா,
சிஓ ரெடியா அப்படின்னு கேட்க, ஆமா வேலை கொடுத்துட்டேன், சிஓ ரெடி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. ஒரு மாதிரி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார். எல்லாம் நல்லதுக்கு தானே சொல்றியே, கம்பெனியோட நல்லதுக்கு சொல்றியா, நம்ம நல்லதுக்கு சொல்றியான்னு அவர் விசாரிக்கிறார் புருஷன். இல்ல ஆபீஸ்ல எல்லா வேலையும் ஒருத்தர் எடுத்து பாத்துக்கிட்டாருன்னா நாம பழையபடி ரொம்ப சந்தோஷமா குடும்பம் குட்டின்னு இருக்கலாம்ல அப்படின்னு லைட்டா அவ விட்ட போடுறா. அவங்கிட்ட அதுக்கு எஸ் நோன்னு எந்த பதிலும் வரல. அமைதியா தான் இருக்கிறான். குளிக்கும் போது ஒரே அழுக, தனிமையில ரொம்ப வருத்தப்படுறா, கஷ்டப்படுறா. அப்புறம் காலையில எந்திரிச்சதும் ஹீரோவை பாக்குறதுக்காக கிளம்பி வரா. பார்த்தா அப்ப நம்ம கண்ணாடி போட்டவன் கீழே வெளியில இறங்கி வருவான். இன்னையா நீ இங்க இருந்து வர அப்படின்னு விசாரிக்க, எனக்கு அபார்ட்மெண்ட் கிடைக்கல, அதனால கொஞ்ச நாள் இங்க தங்கிக்க சொல்லி கேட்டாரு, எவ்வளவு பெரிய மனசு தெரியுமான்னு பாராட்டிட்டு இருக்கிறான். சரி நீங்க வந்திருக்கிறத நான் அவர்கிட்ட சொல்லட்டுமான்னு கேட்க, அது பரவாயில்ல நீ கிளம்பு, நான் காலிங் பில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு காலிங் பில் அடிக்க, பார்த்தா கதவை திறந்தது நம்ம மசாஜிஸ்ட். என்னம்மா நீ இங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. வாமா வா, நம்மால் இங்க தான் இருக்கிறாப்லன்னு அவங்க உள்ள கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஜோடியா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்ப இருந்தது எனக்கு தெரியாம போச்சுன்னு ஓட்டுறா. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு வாழ்த்துறாங்க. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிட்டாலாம், போர் அடிச்சிச்சான், அதான் உங்களை பாக்குறதுக்காக கிளம்பி வந்துட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு விசாரிக்கிறா. ஒன்னும் இல்லைங்கிறாப்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாப்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு அந்த வேர் ஹவுஸுக்கு போனோம், ஒரு துணியை எப்படி மடிக்கணும் எப்படி பேக் பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்த பாத்தியா, அந்த கமிட்மெண்ட் தான் உன்னோட இந்த வெற்றிக்கு காரணம், உன் கம்பெனியோட இந்த வெற்றிக்கு காரணம். என்ன கேட்டேன்னா, இந்த கம்பெனி நல்லா இருக்கணும்னா நீ தான் அதுக்கு முக்கியம், நீ நல்லா இருக்கணும்னா அதுக்கு இந்த கம்பெனி முக்கியம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் வந்தாருன்னா அவர் போக்குக்கு தான் கம்பெனி எடுத்துட்டு போவாப்ல. நீ உன் கனவை இங்க ஒரு கம்பெனியா உருவாக்கிட்டு இருக்கிற, அந்த கனவை உன் புருஷன் நாள பின்ன அவனோட இந்த சீட்டிங் பண்ற அந்த தொடர்பை கட் பண்ணிப்பான்னு ஒரு நம்பிக்கைக்காக இவ்வளவு பெரிய கனவை நீ விட்டு கொடுக்க நினைக்கிறியா, எனக்கு அது புரியலங்கிறாப்ல. உன் கனவை வேற எவன் ஒருத்தனும் பிடுங்கிறதுக்கு நான் விட மாட்டேன், நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாப்ல அவர். செம அட்வைஸ்ல. நீ இவ்வளவு சீக்கிரம் காலைல கிளம்பி வர்றேன்னா நான் ஏதாவது பேசி வந்தேன்னா கிளம்பி வர்றேன், அதை நினைச்சுதான் நானும் பேசிட்டு இருக்கிறேங்கிறாரு. ஒரு இன்டர்னா தன்னோட அட்வைஸுங்கிறாப்ல. இல்ல இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு கொடுக்குற அட்வைஸுங்கிற அவ. இக்கட்டான ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவ சந்தோஷமா சொல்றா. ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அப்புறம் கோட்டை மாட்டிட்டு வேலைக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்க 2 பேரும் ஜோடியா வராங்க வேலைக்கு. ஏதோ ஒரு பொக்கே வந்திருக்குது. எங்க இருந்து, அந்த சிஇஓ கோத்தவரை கடைசியா பார்த்துட்டு வந்தாலும் அவர்கிட்ட இருந்து நினைக்கிறேன். அவரும் இந்த வேலையை எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார் போல தெரியுது. பட் இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் இவளுக்கு டைம் இருக்கு, வேலை கொடுக்கறதா வேண்டாமான்னு. ஏன்னா அவரே கொடுத்த டைம் அது. சரி கால் பண்ணலாமேன்னு முடிவு பண்ணி உள்ள போறா. அதே சமயம் பின்னாடியே புருஷங்கார ஓடியாராங்க. உடனே ஆபீஸ் ரூம்ல எல்லா திரைகளையும் போட்டு விட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்தவர் தங்கி தங்கி, இங்க பாரு, தயவு செய்து ஒரு சிஇஓ நீ வேலைக்கு எடுக்காத, இந்த உலகத்திலேயே பாஸ்னு ஒருத்தர் ஒரு ஆளுக்கு தேவையில்லைன்னா உனக்கு தான், நீ சுயம்பு மாதிரி, அந்த மாதிரி இருந்தாதான் உன்னால விற்கவும் முடியும், இன்னும் பெட்டரா இந்த கம்பெனியை நடத்தவும் முடியும். எனக்காக உன் கனவுகளை கெடுத்துக்க வேண்டாம், தப்பு என்ன மேலதான். நான் ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்தேன், எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன், என்னை ஏத்துக்கோ, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அவ அரண்டு போறா. இப்படி எல்லாம் ஒரு நாள் தான் புருஷன் வந்து பேச மாட்டானா, இவனை மன்னிச்சுக்கிட்டு நாம ஏத்துக்க மாட்டோமா, பழைய மாதிரி வாழ மாட்டோமான்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஏக்கத்தோட இருந்தவ, எப்படி இதை ஆரம்பிக்கணும்னு தெரியாம இருந்தவ இப்ப அவனே வந்து எல்லாத்தையும் ஒப்பிக்கும் போது அவளுக்கு சந்தோஷம் தான், கூடவே அழுகையும் வருது. இது எனக்கு ஏற்கனவே தெரியும், இதை எப்படி உங்ககிட்ட விசாரிக்கிறது வைக்கிறது எப்படி உங்ககிட்ட பேசுறது தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீயே வந்துட்ட, மறுபடியும் முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவளும் சந்தோஷமா அவனை ஏத்துக்கிறாங்க. 2 பேரும் அழுது ஓரளவுக்கு நார்மல் மோடுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் இந்த நல்ல செய்தியை நாங்க ஒன்று சேர்ந்துட்டோம், அவனே ஒத்துக்கிட்டான், புதுசா சிஇஓ வேண்டாங்கிறான், வீட்டை அவன் நல்லா பாத்துக்கிறேங்கிறான், எல்லாம் நல்லபடியா முடியுது. இந்த நல்ல செய்தியை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அன்னைக்கு அவர் லீவ் போட்டு கிளம்பிட்டாராம். எங்க போயிருக்கான்னு தெரியல. வீட்டுக்கு போனா வீட்டுல இல்ல. அடுத்தவர் எங்க போறாங்க, அந்த மசாஜிஸ்ட பாக்குறதுக்காக அவங்களோட மசாஜ் பார்லருக்கு போய் விசாரிக்கிறாங்க. இப்போ உங்க ஆளு எங்க இருப்பாங்கன்னு தெரியுமான்னு கேட்க அவங்க தெரியும்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போக சொல்லியிருக்காங்க. பார்க்கு பக்கம் போய் பார்த்தா அங்க அமைதியா இவர் அந்த யோகா பண்றது, அதுக்கு பேர் என்னது, ஜம்முன்னு எல்லாரோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த பொண்ணு ஆர்வமா ஓடியாரு ஏதோ பேசுறதுக்கு, வா என் பக்கத்துல நின்று இதே மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ண சொல்ல அவளும் அதை பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லும்போது அப்புறம் பேசிக்கலாம் மொதல் இதை முடிப்போம் அப்படின்னு சொன்னதும் அவளும் அமைதியா அதை பண்ண ஆரம்பிக்க, நல்லா பண்றனா அப்படின்னு விசாரிப்பா. சூப்பரா பண்ற, கண்டினியூ அப்படிங்கிறாரு இவர். அப்படியே அதுக்குள்ள மெய் மறந்து போய்கிட்டு இருக்க, அப்படியே அந்த அமைதியோட படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் எண்டிங்ல முடிச்சது நல்ல விஷயம் தான். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.